காமெடியா பேசிட்டு இருக்காங்க டிவியில. ஆமா ஆமா, சிரிச்சதெல்லாம் போதும், போய் படுத்து தூங்குங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சுல. ஆ, தூங்கணுமா? நாளைக்கு லீவு தானம்மா, ஏம்மா தூங்கணும்? ராணி, தூங்க போகலன்னு வச்சுக்கோ, வெளுத்து வாங்கிடுவ. ஒழுங்கா தூங்க போயிரு. சரிம்மா. சுந்தர், என்ன தனியா உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு தரணுமா? போ. அம்மா அம்மா, சொல்லுடா. நாளைக்கு ராணிக்கு ஸ்கூல், அதனால எனக்கு லீவு. என்னது, ராணிக்கு ஸ்கூலா? ஆமாமா. ஓ சரி, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன், நீ போய் படு. சரிம்மா, பாய், குட் நைட். பாய் பாய், போ. இந்த பசங்க ரெண்டு பேரும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் போய் தூங்கலாம். சரி, அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல போய் படுத்திருப்பாங்க, நம்மளும் தூங்கலாம். பாஸ், நீங்க சொன்னதுனால மேல கயிறெல்லாம் பிடிச்சி தூங்கி கீழே வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஆன்ட்டி வேற ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டியா பாத்தியான்னு தெரியல. இப்போ என்ன பண்ணணும்? ஹேய், வாய போது நம்ம என்ன நம்ம வீட்டிலையா இருக்கோம்? மற்றவங்க வீட்டில் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சமாவது மூளை இருக்க மாதிரி நடந்துக்கும். இப்போ என்னன்னா, இந்த ஆன்ட்டி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு இருக்க ரூம்ஸ்லாம் செக் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாரு. நான் நிறையா வீட்டில் பார்த்துருக்கேன். சூட்கேஸில் பணம் வைக்கவே மாட்டாங்க, பீரோலையும் வைக்கவே மாட்டாங்க, அங்கங்கே ஒளிச்சு ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதனால் நீ நல்லா நான் சொல்கிற இடத்துலாம் தேடு. பானை இருந்தால் பானைக்குள்ளே தேடு, ட்ராயருக்குள்ளே தேடு, சோஃபாக்கு கீழடியில் தேடு. புரியுதா? இவன் வேற ரொம்ப ஓவரா பண்ணுவான். போய் தேடுவோம். ஓகே, இந்த ஆன்ட்டி உண்மையிலே தூக்கத்தில் இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆன்ட்டி, ஆன்ட்டி. ஏய் சுந்தர், நைட் நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, போய் பாடு. ஓ கிரேட், நல்ல வேலை. இந்த ஆன்ட்டி தூங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வீட்டில் இடமே இல்லை போல காசு பணம் வைக்க, அதனால தான் அங்கங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்க. பரவாயில்ல ஆன்ட்டி, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து போவோம். அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும். பாஸ், நிறைய கத்துக்கத்தாங்க பணம் வச்சிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். வாட்ஸ், இவ்வளோதான் இருந்ததா? இன்னும் நிறையா இருக்குமே. ஒழுங்கா செக் பண்ணி பார்த்தியா? சரி, அதெல்லாம் விடு. ஏதோ மண்டையில் தொப்பி போட்டிருக்கியே, அது என்னது? பாஸ், அது வந்து நல்லா இருந்தது பாஸ், அதனால தான் பாஸ் தூக்கிட்டேன். சரி, நம்ம வேலை முடிஞ்சதுல போலாமா? என்னது, அதுக்குள்ளே போகணுமா? நோ நோ நோ, இங்கே இன்னும் நிறையா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால எல்லா பக்கமும் போய் செக் பண்ணிட்டு வா. புரியுதா? பாஸ், கை காலெல்லாம் வலிக்குது பாஸ். இதுக்கு தான் ஒன்று வேலைக்கு வச்சிருக்கனோ தெரியல. காசு வேற ரொம்ப கம்மியாக எடுத்து வந்திருக்கேன். ஒழுங்கா போய் தேடிட்டு வா, போடா. ஓகே பாஸ். மூஞ்சி கலராக இருக்கணும்னு பவுடர் அப்பிட்டு வந்திருக்கான். இது நம்மள வேற வேலையாகிறோம். நம்ம வேற இவனை நம்பினா வேலைக்கு ஆகாது. நம்மளே காலத்தில் குடிச்சிடுவோம். யாரோ அந்த மாதிரியே இருக்கு. ஓ, பக்கத்துல டெடி பேர் வச்சுட்டு போயிருக்கானா சுந்தரி. சரி, நல்லா கட்டி பிடிச்சி தூங்குவோம். என்ன, எதுவுமே இல்லையே. அந்த ஆன்ட்டி காணோம், எங்கே போனாங்க? ஆன்ட்டி, ஆன்ட்டி, எங்கே போனீங்க? சுந்தரி, நான் இங்கே தான் படுத்துக்க இருக்கேன். என்ன, கை மட்டும் வெளியே தெரியுது, கை பேசுதோ? ஆமா, கையிதான் பேசுது. என்னது இது, ஏதோ ஒன்று பேசுது. என்னது, பேயா? ஐயோ கதவுளே, நீ காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. என்ன பாஸ் கூப்பிட்டீங்க? அத அறிவு கத்தவனே, உனக்கு முன்னாடி பாரு, பேய் நின்னுட்டு இருக்கு. என்னது, பேயா? எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேதே. இருங்க வந்து பார்க்கறேன். ஆமா, இங்க இருந்து பார்த்தா தான் தெரியுது. அது ஒன்றும் பேய் இல்ல, அது பொம்மை. டேய், அது பேசுது. மூளையை எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? ஆமா, நான் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க எடுத்து மாத்திட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, நிலைமை தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கானே. உங்க அளவு என்னதுன்னு சொல்லுங்க பேய் சார். என்ன பாஸ், பேய்க்கு போய் சார்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? டேய் அரதாதி, வாய மூடுதா. ஐயோ, டோர் எல்லாம் தானா க்ளோஸ் ஆகுது, விண்டோ எல்லாம் தானா க்ளோஸ் ஆகுது. நம்ம வெளியே போன மாதிரி தான். என்ன இந்த பாஸ், நம்மள அறிவில்லன்னு சொல்லிட்டு இவரே அறிவில்லாம இருக்காரு. ஆத்துல அடிச்சா கூட இப்படி கலங்குறாரு. இவரே நமக்கு பாஸ். நீ ஒரு பாஸ் இல்ல, புஸ். அதே அரதாதி, வாய மூடுதா. பேய்க்கு கோவம் வந்ததுன்னா அவ்வளவுதான். ஏய், இந்த அரதாதிக்கு கோபம் வந்தா மண்டைய கலட்டி ஃபுட்பால் ஆடிடுவேன். ஆளை விடுதா சாமி. இவன் பக்கத்துல இருந்தா இவன் பேய்கிட்ட அடி வாங்குவான், நம்ம ஓடிடலாம். என்ன இந்த பாஸ், பயந்தாங்கோலி பக்கோடா மாதிரி
இங்கதான் வந்திருக்கா பேய். ஆ, சத்தம் கேட்டுருச்சு. இங்கதானே இருக்கே. என்ன கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பேய் சார் விட்டுருங்க சார். என்ன ஏதோ வெள்ளை கலர்ல தெரியுது. பேய் சார் மண்டையா? அப்பா எப்படியோ மேல வந்தாச்சு. மேல போய்க்கியா? இரு, மேல வரேன். அப்பா பேய் போயிருச்சு. இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் போகணும். ஐயோ, பேய் வரப்போகுது. என்ன பறந்துகிட்டே பேசுது? போ, போ, இங்க இருந்து போ, போ. என்னைய சும்மாதான் அனுப்ப முடியாது. மந்திரம் போட்டாதான் அனுப்ப முடியும். ஜீபு மாப்பு, கானு காப்பு, கிகு காக்கு கிகி காப்பு, தாது பூ. இந்த மந்திரம்லாம் பத்தாது. இன்னும் நிறைய. என்ன நிறைய கேக்குது? சரி சொல்லுவோம். பூபா கி காக்கு, குகா போ 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 போ, பேய போ பேய போ. வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது. என்ன உண்மையில வலிக்குதா நடிக்குதா? என்ன உண்மையில வலிக்குதுன்னு நினைச்சியா? நான் அடிக்கிறேன். இங்க இருந்து ஓடு. இல்லனா ஐயோ ஓடிடலாம். அப்பா, முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு. சரி, கெட்டப்ப கழட்டுவோம். அப்பா, நல்லா ஏமாத்தி விட்டாச்சு இந்த திருடங்களை. இனிமே நம்ம வீட்டு பக்கம் தலைய கூட வச்சு படுக்க மாட்டாங்க. சரி, நம்ம போய் தூங்குவோம். ரொம்ப டயர்டா இருக்கு. இவங்கெல்லாம் பயம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம். நல்லா நாள் ஏமாத்திட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய். அவங்க 2 பேரும் திருப்பி வந்துட்டீங்களா? இல்ல நாங்க போயிடுறோம்.